நடிகர் பிரபுவோடைய மகன் விக்ரம் பிரபு. அண்ட் இப்போ வெள்ளக்காரதுரை அப்படிங்கிற படம் ரீசெண்டா நடிச்சிருந்தாரு. எல்லாருடைய மனசுலயும் இடம் பிடிச்சிருக்காரு. கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் கூட அதிகமாயிட்டே வருது. இந்த நிலைமையில நம்ம விக்ரம் பிரபு மேல ஒரு சின்ன இஷ்யூ வந்திருக்கு. அது என்ன இஷ்யூனா, பேங்க்ல வாங்கின கடன் தொகையை திரும்ப செலுத்தாத ஒரு வழக்குல நம்ம விக்ரம் பிரபு மாட்டிட்டு இருக்காரு. அதனால இவருடைய பாஸ்போர்ட்டை கூட முடக்க சொல்லி மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. என்ன விஷயம் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்களா? சென்னை கீழ்ப்பாக்கம் ரெக்ஸ் ரோட்டரி அப்படிங்கிற நிறுவனத்துல பிரசாத், நடிகர் விக்ரம் பிரபு, பிரபுவோடைய அண்ணன் ராம்குமாரோடைய மனைவி கண்ணம்மா, இவங்க எல்லாருமே நிர்வாக இயக்குனரா இருக்காங்களாம். இந்த நிறுவனத்துக்கு ஒரு பேங்க் 2012 35 லட்சம் ரூபாய் கடனா கொடுத்திருக்கு. இதுல 10,31,000 ரூபாய் திரும்ப செலுத்தப்படலையாம். இந்த நிலுவைத் தொகையை கால தாமதம் இல்லாம திரும்ப செலுத்தணும் அப்படின்னு வங்கி மூலமா கடிதம் ஒண்ணு அனுப்பிச்சிருக்காங்க. பட் அந்த கடிதத்துக்கு எந்த ஒரு ரிப்ளையும் இல்லாத காரணத்தினால இவங்க கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. இது மூலமானா போனெக்ஸ் ஏஆர்சி அப்படிங்கிற நிறுவனம் சார்பில் விக்ரம் பிரபுடைய நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியும் பதில் இல்லாத காரணத்தினால இவங்க மேல கேஸ் போடுறது மட்டும் இல்லாம நடிகர் விக்ரம் பிரபுடைய பாஸ்போர்ட் அதையும் முடக்க சொல்லி மனுவுல கேட்டிருக்காங்களாம். சோ இந்த பிரச்சனையை நம்ம விக்ரம் பிரபு எப்படி டேக்கிள் பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. அதை சீக்கிரமா டேக்கிள் பண்ணிடுவாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு பதிலோட உங்க எல்லாரையும் வெயிட் பண்ணுங்க.